இந்த குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் வந்து எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டுருவாங்க. இப்போ பர்டிகுலராக ஒரு டிசீஸ்க்காக வந்துட்டு நம்ம வேக்சின் போட்டுட்டோம். இப்போ அகைன் அந்த டிசீஸ்னால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்களா? இப்போ டைஃபாய்டுக்கு வேக்சின் போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் டைஃபாய்டு வராதான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட பாடியில் இந்த வேக்சின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? வேக்சின் படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடி எப்படி எடுத்துக்கொண்டதை சொல்கிறேன். பேரண்ட் வந்துட்டு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி பேபிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? வேக்சினுக்கு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சின் கார்டை கொண்டு வாங்க. ரெண்டாவது விஷயம், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கான இந்த வேக்சினேஷன் எப்போ போடணும், எதுக்காக போடுறோம், அண்ட் வேக்சினேஷன் போடுறதால என்னென்ன மாதிரியான யூசஸ் இருக்குது அப்படின்ற நிறைய டவுட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கூட இப்போ பீடியாட்ரிஷியன் டாக்டர் பிரீத்தி மேம் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹலோ. ஹாய். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்றதே வந்து, இந்த குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் வந்து எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதோட ஸ்கெடியூல் வந்து சொல்லுங்கள். குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டுருவாங்க. அதை வந்து பர்த் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஓரல் போலியோ வேக்சின், அந்த ஓரல் போலியோ சொட்டு மருந்து தெரியும். பிசிஜி வேக்சினேஷன் சொல்கிற தோல் ஊசி பாப்பாவோட லெஃப்ட் ஹேண்ட்லேயும், ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது ஜாண்டிஸ்க்கான ஊசி, அது பாப்பாவோட தைஸ்லேயும் போடுவாங்க. இது பர்த் வேக்சின். ப்ரீடர்மாக இருந்தால் 2 கிலோ வந்த அப்புறம் இந்த வேக்சினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வீட்டுக்கு வந்த அப்புறமா இட் இஸ் அப் டு த பேரண்ட்ஸ் டு டிசைட் வெதர் தே வாண்டட் டு கோ டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனான்ட்டு. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன வேக்சின் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5, 2.5, 3.5 மந்த்ஸில் ஒரு 8 டிசீஸஸை கவர் பண்ணுறதுக்கு வேக்சின் இன்ஜெக்டபிள்ஸாகவும் ஓரல் ட்ராப்ஸாகவும் கொடுக்கப்படும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ்னு 1.5, 2.5, 3.5 மந்த்ஸை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா 9லேருந்து 12வது மாதத்துக்குள்ளே மீசில்ஸ் எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்லேயும் 4 to 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கேப்பில் உங்களுக்கு இந்த 1 வயசுக்குள்ளே என்ன வேக்சின்லாம் கவர் பண்ணாங்களோ அதோட பூஸ்டர் டோசஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 வயசில் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் தருவாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்சின் இல்லாமல் தேர் வில் பி சம் அடிஷ்னல் வேக்சின்ஸ். அது எப்போல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6வது மாதத்தில் உங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் ஃபஸ்ட்டு டோஸும், 7வது மாதத்தில் ஃப்ளூ வேக்சினோட செகண்ட் டோஸும், டைஃபாய்டு வேக்சினும் 6 to 9 மந்த்ஸில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 12வது மாதத்தில் உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏன்ற வேக்சின் கொடுப்பாங்க. 1.5 வயசில் 15 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வேரிசெல்லா அப்படி சிக்கன் பாக்ஸுக்கான வேக்சினை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்ரி இயர் பாப்பா 5 வயசு ஆகிற வரைக்கும் ஃப்ளூ வேக்சின் வருஷம் ப்ரீ மான்சூன் பீரியட், அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் டில் பேபி கெட்ஸ் டு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வீல் ஹாவ் திஸ் வேக்சின் கால்ட் அஸ் ஹெச்பிவி, சர்விக்கல் கேன்சருக்கான வேக்சின் 9 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ வேக்சின் அப்படின்னு கேட்டால் இது ஒரு வேக்சின் இருக்குன்னு நினச்சேன், பட் வேக்சின்லேயே நிறைய இருக்குது அப்படின்னு தெரியும். ஆல்மோஸ்ட் 15 to 20 டிஃப்ரெண்ட் டிசீசஸை கவர் பண்ணும் உங்கள் வேக்சின்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய வேக்சின்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன் மேம். ஸோ நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. இஃப் நான் ஒரு வேக்சின் வந்து தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஷெட்யூலில் கேன் ஐ ஃபாலோ தட்? ஓகே. ஸோ இந்த கொஷினும் காமனான டவுட்டாக தான் பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. சப்போஸ் உங்களோட வேக்சின் ஸ்கெடியூலில் ஒரு வேக்சின் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டேட் என்ன கொடுத்துருவாங்களோ அப்போ தான் போடணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்கள் வேக்சினை போட்டுடுறது தான் நல்லது. அது இன்னொரு டவுட் என்னென்னா வந்து ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து திருப்பியும் வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ 1.5, 2.5, 3.5 மந்த்ஸில் ஒரே வேக்சினையே தான் 3 டோசஸ் 3 பூஸ்டர்ஸ் போடுவாங்கன்னு சொன்னதுனால 3வது மாதத்தில் 3.5 மந்த்ஸில் மிஸ் பண்ணிட்டா திருப்பியும் 1.5லேருந்து ஆரம்பிக்கணுமான்றது டவுட்டாக வருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இஃப் அட் ஆல் யூ ஆர் மிஸ்ஸிங் அ வேக்சின், ட்ரை டு புட் த வேக்சின் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஸோ உங்கள் குழந்தைக்கு இப்போ ஃபீவரோ காஃபோ கோல்டோ இருக்குது அப்படின்னா வேக்சின் போடக்கூடாதுன்றது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வேக்சினை போட்டுக்கலாம். பட் சில மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேக்சின் போடுறதுனால ஃபீவர் வர்றதுனால ஆல்ரெடி ஃபீவர் இருக்குது, குழந்தை வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆங்ஷியஸான பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபீவர் எபிசோட் முடிஞ்சோன்னே வந்து வேக்சினை போட்டுடுறது நல்லது. யூ கேன் நெவர் ப்ரீபான் த வேக்சின். உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போட்டுக்கலாமே தவிர அந்த டேட்டுக்கு முன்னாடி போட முடியாது. ஸோ ஒரு வேக்சினுக்கும் இன்னொரு வேக்சினுக்கும் மினிமமாக 4 வீக்ஸ் டைம் கேப் இருக்கணும்.
அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ பர்ட்டிகுலராக ஒரு டிசீஸ்க்காக வந்துட்டு நம்ம வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அகைன் அந்த டிசீஸ்னால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்களா? வேக்சின் டசன்ட் கிவ் யூ 100% ப்ரொடெக்ஷன். நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ இப்போ டைஃபாய்டுக்கு வேக்சின் போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் டைஃபாய்டு வராதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைஃபாய்டு வரலாம், பட் த சிவியரிட்டி வில் பி வெரி லெஸ் அண்ட் த சிம்டம்ஸ் வில் பி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. உங்களுக்கு வந்தாலுமே ரொம்ப மைல்டர் ஃபார்மில் வந்துட்டு போகும். காம்ப்ளிகேஷன்ஸ் டியூ டு த டிசீஸ். இப்போ டைஃபாய்டுனால நிறைய பேர் இறந்தவங்களும் இருக்காங்க, டைஃபாய்டுனால மூளைக்காய்ச்சல் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேக்சின் டைஃபாய்டுக்காக போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் மேம், குழந்தைங்களோட பாடியில் இந்த வேக்சின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ வேக்சின் படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடி எப்படி எடுத்துக்கொன்றதை சொல்கிறேன். ஏதோ ஒரு நேச்சுரலான இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, கோவிடே வச்சுக்கோங்க, ஒரு ஏதோ ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உங்கள் பாடிக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா, யுவர் பாடி ரெக்கக்னைசஸ் that as an foreign antigen. ஏதோ நம்ம உடம்புக்கு புதுசாக ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றத உடம்பு ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, த பாடி வில் ஸ்டார்ட் ஆக்டிவேட்டிங் த இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட பாடியோட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஃபாரினாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாடி ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு சொன்னோன்னே இந்த இம்யூன் சிஸ்டம் வில் ஸ்டார்ட் ஆக்டிவேட்டிங் அண்ட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் தான் நம்ம எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய செல்ஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் போய் என்ன பண்ணோம்னா, எந்த இடத்துல ஃபாரின் ஆன்டிஜன் வந்திருக்கோ, நம்ம உடம்புக்குள்ளே வந்திருக்கோ, அந்த பாக்டீரியா வைரஸ் எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துக்கு இந்த ஆன்டிபாடிஸ் தான் போகும். இந்த ஆன்டிபாடிஸ் வில் பி லைக் அ போலீஸ்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த பாக்டீரியாவோ ஜெர்ம்ஸையோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணுற டைமில் ஆஸ் செட் பிஃபோர் முன்னாடி பேசின மாதிரியே அதில் நிறைய கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போது இது முடிஞ்ச அப்புறமா செகண்ட் டைம் இஃப் யூ ஆர் என்கவுண்டரிங் த சேம் பாக்டீரியாவோ வைரஸோ ஏதோ ஒரு அலர்ஜனோ உங்கள் பாடிக்குள்ளே என்டர் ஆகுது, இது ஃபர்ஸ்ட் என்கவுண்டரில். ஸோ செகண்ட் டைம் அது வரப்போ என்ன ஆகுனா, நம்ம பாடி இன்னுமே வெல் அவேராக இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்ததோட மெமரி அதுக்கு இருக்கும். அதனால் செகண்ட் டைம் ஒரு பாக்டீரியா உள்ளே என்டர் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, டப்புன்னு ஆன்டிபாடிஸ் போய் அந்த சிம்டம்ஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட ஆக்ஷனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வேக்சினும் ஒர்க்ஸ் இன் த சேம் வே. இப்போ ஒரு நேச்சுரல் கிருமி உள்ளே வரத்துக்கூட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த வேக்சின். வேக்சினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியாவோ ஜெர்ம்ஸையோ எடுத்து they'll kill the bacteria or they'll make it less virulent. அதாவது வீரியத்தை கம்மி பண்ணி ஒரு அந்த பாக்டீரியாவோட ஒரே ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுத்து உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் வேக்சின். ஸோ முன்னாடி நேச்சுரல் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதே ப்ராசஸ் தான் வேக்சினுக்கும் நடக்கும். அதனால் ஃபீவர் வரதெல்லாம் நடக்க தான் செய்யும். பட் ஒன்லி திங் இஸ், நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறப்போ அதோட சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம். டைஃபாய்டுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு டைஃபாய்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு ஜுரம் இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் மூளைக்காய்ச்சலோ இல்லை டெத்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேக்சினில் வந்து உங்களுக்கு வீரியத்தை கம்மி பண்ணி தான் அனுப்புறதுனால அந்தளவுக்கு சிம்டம்ஸும் அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் நடக்காது. ஓகே. அண்ட் இதுலேயே வந்துட்டு வேக்சின் பூஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன மேம்? ஸோ வேக்சின் பூஸ்டர்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான், மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் வந்து அந்த கிருமியை கில்டு ஃபார்ம்லேயோ இல்லை லெஸ் விருலண்ட் ஃபார்ம்லேயோ தான் வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம். ஸோ கில்டு ஃபார்மில் அனுப்புகிறப்ப என்ன ஆகுனா, அதோட ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் இருக்கும். ஸோ இது பூஸ்டர்ஸுன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு தான் கொடுக்குது அப்படின்னா, திருப்பியும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு பூஸ்டர் டோஸ், நெக்ஸ்ட்டு திருப்பியும் அதே வேக்சினை திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி போடுறப்ப நம்ம இம்யூன் பவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பேரண்ட் வந்துட்டு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி பேபிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஒரு வேக்சினுக்கு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சின் கார்டை கொண்டு வாங்க. ரெண்டாவது விஷயம், குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி வேக்சின் போடுறப்போ எதாவது அலர்ஜி ஆயிருக்கா அப்படின்றதையும் உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஜென்ரலாகவே அவங்களுக்கு எதாவது அலர்ஜி இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது உணவுப் பொருளுக்கோ இல்லை மெடிசனுக்கோ அலர்ஜி இருக்கான்றதை கண்டிப்பாக சொல்லணும். 4வது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வேக்சினுக்கு கூட்டிகிட்டு வரப்போ பயமுறுத்தி கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்தால் ஆங்ஷியஸாக இருக்க குழந்தைங்க தே டெவலப் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒன்ஸ் வேக்சின் வந்து பாப்பாவுக்கு போட்டாச்சு, இனி எப்படி நான் டேக் கேர் பண்ணணும்? அந்த வேக்சினால ஏதாவது சடனாக அவங்களுக்கு காய்ச்சல் வருமா, இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? தெர் ஆர் சர்டன் மைல்டு சைட் எஃபெக்ட்ஸ் வரதா செய்யும் ஒரு வேக்சின் போட்டு முடிஞ்சோன்னு. இந்த மைல்டர் ரியாக்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, வேக்சின் போட்டு முடிஞ்சு 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் ஃபீவர் நீங்கள் நோட் பண்ணலாம். இல்லை வேக்சின் போட்ட இடத்துல உங்களுக்கு வந்து லோக்கலாக ஒரு பெயினோ
இல்லை ஒரு ரெட்னஸோ இல்லை மைல்டான ஒரு ஸ்பெல்லிங்கோ ஒரு பம்போ நீங்கள் நோட் பண்ணலாம். தயவு செஞ்சு அந்த இடத்துல மசாஜ் பண்ணுறதோ ரப் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் கோல்டு பேக் அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். அதே மாதிரி உங்கள் பீடியாட்ரிஷியன் யூஸ்வலாக வேக்சின் போட்டு முடிஞ்சோன்னே they'll be giving you some paracetamol drops பெயின் கில்லராகவோ இல்லைனா அவங்கள கம்ஃபர்ட்டில் வச்சுக்கிறதுக்காகவோ இல்லை ஃபீவர் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல்லாக வேக்சின் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து இந்த போலியோ ட்ராப்ஸ் சொட்டு மருந்து அதெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் வேக்சின் போட்டு இதுவும் எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக எஸ். உங்களுக்கு வந்து உங்கள் கம்யூனிட்டிலேருந்து போலியோ சொட்டு மருந்து முகாம் அந்த மாதிரி எதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வேக்சினேட் ஆகிறாங்கன்னா அது உங்கள் குழந்தைக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் தரும். பட் இந்த மாதிரி முகாம் நடக்கிறப்போ அந்த கம்யூனிட்டி இருக்க எல்லாருமே வந்து வேக்சினேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ ஹர்ட் இம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகிற அப்போ தான் ஒரு டிசீஸோட டிரான்ஸ்மிஷன் ஸ்டாப் ஆகும். லைக் கோவிடுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கோவிட் வேக்சின் மேண்டேட்டரியாக கொடுக்கணுன்ற மாதிரி வந்துச்சு. அந்த வேக்சினேட் பண்ணுறப்ப தான் ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருக்குமே அந்த இம்யூனிட்டி வந்து கோவிட் டிரான்ஸ்மிட் ஆகிறது கம்மியாகி கோவிட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்தாலும் கண்டிப்பாக போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. எல்லாருமே வேக்சினேட் ஆயிருந்தால் தான் ஒரு டிசீஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ வேக்சினேட் பண்ணுறதும் அண்ட் போலியோ சொட்டு மருந்து நம்ம ஒரே டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதனால எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் மேம், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இஃப் பர்சனலாக உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ் த வே மேம்? So I'll be there at the OPD KVT Multispeciality Hospital Kodungayur 10:30 AM லேருந்து 5:30 PM வரைக்கும். If at all you're having any lactation consultations இல்லை lactation support வேணும் இல்லை ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது. You can direct message to that number. We'll be reaching out to you. ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேக்சினேஷன் பற்றி, அதுவும் குழந்தைங்களுக்கு போடுற வேக்சினேஷன் பற்றி எப்படி டேக் கேர் பண்ணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கள் கூட ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஷேர் பண்ணிங்க. நிஜமாவே இது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.